இதுக்கு முன்னாடி ஆமாம் ஒரு சில படம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் நிறைய பாராட்டியிருக்கீங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பாதி பேர் பாராட்டுவாங்க, ஒரு சிலருக்கு வேறு கருத்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தால் இவன் நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாலாம் போயிடுவீங்க. அதெல்லாமும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஆனால் இந்த படத்தில் எல்லாருமே வந்து என்கிட்ட நின்று பேசி எல்லாருமே விஷ் பண்ணிட்டு போனீங்க. ஒரு மனதா எல்லாருமே பாராட்டி ஒரு பாராட்டை வந்து இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் வெளியில். ஸோ இந்த படம் வந்து என்ன மாதிரி படம் பண்ணணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுக்குது. அதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒவ்வொரு படத்துலையும் வேறு வேறு ஆடியன்ஸ்க்கு ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் இருக்கும், ஒரு மிக்சடான கருத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னர் அப்படின்னா கருத்து காணாமல் போயிடும்ன்றது இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியாக போவேணா, என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க, எதை திருத்திக்கணுன்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஸோ என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட மனைவி சுத்தி. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணுறேன்ற பேரில் வீட்டில் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். I love you.